நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இவங்க நம்ம நேயர்கள் இன்றைக்கி இந்த புது வீடியோவை அவளோடு பார்க்குறதுக்கு எவ்வளோ உற்சாகமாக இருக்கிறாங்க. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையாகவே நீங்கள் இந்த ஜீசஸ் மிராக்கிள் சர்ச்சினுடைய வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டு வருவதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். சபை மக்கள் பலர் நீங்கள் பார்க்குறீங்க. அதே போல் எங்களுக்கு அறிமுகமில்லாதவர்கள் கூட நிறைய பேர் செய்றீங்க, நீங்கள் பார்க்குறீங்க. தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோவின் மூலமாக நன்மை பெற்றிருப்பீங்க என்றால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இன்னும் நாங்கள் சிறப்பாக பல வீடியோக்களை போடுவதற்கு அது எங்களுக்கு உத்வேகத்தை தரும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கடவுள் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு காரியங்களை இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன். பொதுவாக அநேகர் புத்தகத்தை விரும்பி படிக்கிறாங்களா? ஆமாம். நான் கூட நம்ம வீட்டில் ஒரு 1000 புத்தகத்துக்கு மேலே வச்சுருக்கேன். நிறைய பேர் புத்தகம் நிறைய படிக்கிறவங்க இருக்கிறாங்க. மறைந்த நம்முடைய முன்னாள் முதல்வர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் கூட ஒரு தடவை கூட பார்த்துருக்கேன். அவர் எப்போ காரில் போனாலும் புத்தகத்தையே தான் படிச்சுன்னு போவாங்க. பல புத்தகங்களை படித்ததினாலே அவருடைய பேச்சுக்கள் எழுத்துக்கள் எல்லாம் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க, உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அந்த புத்தகம் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது பலருடைய ஐடியா, அதாவது அவங்களுடைய ஐடியாவின் வெளிப்பாட்டை அவங்க என்ன செஞ்சு வச்சுருக்காங்க, எழுதி வச்சுருக்கிறாங்க. சிலர்லாம் ஆராய்ச்சி பண்ணி நிறைய புத்தகங்களை எழுதியிருக்காங்க. ஐடா, நான் உன்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இந்த உலகத்தில் இதுவரைக்கும் அதிகப்படியாக விற்பனையான புத்தகம் எதுன்னு நினைக்கிறீங்க? பைபிள் தான். பைபிள். தமிழில் என்ன சொல்லுவீங்க அதற்கு? பரிசுத்த வேதாகம். கரெக்டாக சொல்கிறாங்க என் மனைவி. உண்மையாகவே இந்த உலகத்தில் இதுவரைக்கும் அதிகமான விற்பனையான ஒரு புத்தகம் எதுன்னா பைபிள், பரிசுத்த வேதாகம். அந்த புத்தகத்தை பற்றி இன்னைக்கு நம்ம 2 பேரும் கொஞ்சம் பேசுவோமா? நம்ம நேயர்கள், ஏன்னா அதிக விற்பனை ஆச்சா. பொதுவாக அமேசான் மற்றபடி இதிலெல்லாம் நம்ம போய் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ண போனால் எத்தனை ஸ்டார்னு பார்க்குறோம், எத்தனை பேர் அதற்கு இது கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் கொடுத்துருந்தா நமக்கும் என்ன செய்யுது, என்ன செய்யுது, ஈர்க்குது பாருங்க. அந்த மாதிரி நிறைய சேல்ஸ் ஆன புத்தகம் பைபிள் அப்படின்றன்னா அப்போ அதில் ஏதோ இருக்குல்ல. ஆமாம், நிச்சயமா ஏதோ இருக்குது. ஆமாம், அதை பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள். நேயர்கள் உங்களுக்கும் தெரிஞ்சதை நீங்கள் சொல்லலாம் கமெண்டில். நானும் அந்த பைபிளை, அதாவது வேதம், நான் புத்தகம் நிறைய வச்சுருக்கேன். ஆனால் அதிகமாக நான் படித்தது கூட பைபிள் தான். இது வரைக்கும் அந்த பைபிள் 50 தடவை படிச்சுட்டேன். சரியா? அது கடல் மாதிரி. இது என் சொந்த அனுபவத்தை நான் சொல்கிறேன். நான் எப்போல்லாம் படித்தனோ, இன்னைக்கு காலையில் கூட நான் படித்தேன். அதில் நீதிமொழிகள் 30 பார்த்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியமான 4 உண்டுன்னு ஒருத்தர் சொல்கிறார். அதுக்கப்புறம் வினோதமாய் நடப்பவைகள் 3 உண்டுன்றார். அதுக்கப்புறம் 4 சந்ததியை பற்றி பேசுகிறார் நீதிமொழிகள் 30. எனக்கு படிக்க நான் 50 தடவைக்கு மேலே படிச்சிருக்கிறேன். இன்றைக்கி காலையில் படிக்கிறேன்டா, புதுசாக இருக்குது. என் டைரியில் கூட எழுதி வச்சுருக்கேன். அப்படியானால் இந்த புத்தகத்தினுடைய முதல் ஸ்பெஷலே என்னென்னா, இந்த புத்தகம் படிச்சுக்கிட்டே இருக்கலான் இருக்கும். அது போரே அடிக்காது. ஏன்னா ஒவ்வொரு முறை படித்ததையே திரும்ப படித்தாலும் புது 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 விளக்கங்களை அது நமக்கு தரக்கூடியது. அந்த மாதிரி புத்தகம் வேறு எதாவது நீங்கள் படிச்சிருக்கீங்களா? இல்லை, வேறு எதுவும் படிக்கல. சரியா? உலகத்தில் அதிகப்படியான விற்பனையான இந்த பைபிள் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த பைபிளை காட்டுறேன். இதுதான் பரிசுத்த வேதாகம். சரியா? ஒருவேளை இதை பார்க்குற கிறிஸ்தவர்கள் என்னடா இந்த இவருக்கு வேலையே இல்லை, இதை கூட எங்களுக்கு தெரியாதான்னு காட்டுறாருன்னு நினைக்க வேண்டாம். இதில் 1189 அதிகாரங்கள் இருக்கின்றன. 66 புத்தகங்கள் இருக்கின்றன. பழைய ஏற்பாட்டிலே 39, புதிய ஏற்பாட்டிலே எத்தனை? 27. ஆக மொத்தம் 66 புத்தகங்கள் இருக்கின்றன. ஓகேவா? இந்த புத்தகத்தை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒன்று சொன்னேன்,
இது படிக்க படிக்க புதுசு புதுசாக ஐடியா வந்துனே இருக்கும். அதே போல் தேனை விட தெளித்தேனை விட எப்படிப்பட்டதான் மதுரமானது. ஆமாம், டேஸ்டி. இரண்டாவது, இன்னைக்கு மனிதர்கள் நன்றாக வாழ விரும்புகிறார்கள், வாழ தெரியவில்லை. என்ன செய்யவில்லை? வாழ தெரியல. நடைமுறை வாழ்க்கைக்குரிய நல்ல மனிதனாக வாழக்கூடிய வாழ்வதற்குரிய போதனைகள் இதில் நிறையா இருக்கு. அதில் ஒன்றை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். சரி. சோம்பேறியே நீ எதிட்ட போன்னு சொல்றாரு, எறும்பு கிட்ட போன்னு கற்றுக்கோன்றாரு. இது வாழ்க்கைக்குரிய போதனையா? இன்னைக்கு நிறைய பேர் சோம்பேறியா இருக்கிறாங்க நம்ம நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிகம்னு நினைக்கிறேன். அதனால தான் லேபர்ஸ் எல்லாம் வெளியிலிருந்து வந்துடுறாங்க. புரியுதா? அப்போ இந்த புத்தகம் நன்கு வாழ்வதற்குரிய ஆலோசனை தர நல்ல ஆலோசனைகளை தரு. அதனால தான் இது நிறைய விற்பனையாகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். எனக்கு கூட இதிலிருந்து வாழ்க்கை நெறி நிறையா சொல்லி கொடுத்துருக்கு. அன்பாக இருக்கிறது, பிறருக்கு நன்மை செய்யணும், ஒரு ஏழையாக இருந்தால் அவன் மேலே கரிசனையாக இருக்கணும், நமக்கு இருந்தால் பிறருக்கு உதவி செய்யணும், பிள்ளைகளுக்கு எப்படி வாழணும் அப்படின்ட்டு நிறைய ஆலோசனைகள் பைபிளில் பார்க்குறோம். ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்துக்கு எப்படி ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், அதுக்கும் நம்ம பைபிளில் இருந்து நிறைய காரியங்களை பார்க்குறோம். ஒரு பெண்மணி ஒரு மனைவின்னா எப்படி இருக்கணும் இருக்கா? குணசாலியான ஸ்திரீன்னு இருக்க நீதிமொழிகள் 31. ஆமாம். எப்படி எழும்பணுமா? காலையில் இருட்டோடு எழும்புவாளாம். தன் மனைவி தன்னுடைய புருஷனுடைய இறுதியும் அவளை என்ன செய்யுமா? நம்புமா? இருக்கா? ஆமாம். சூப்பர். அப்படியானால் நீங்கள் கூட ஒருவேளை இந்த பைபிளை படிக்காதவங்க நீங்கள் கொஞ்சம் படிங்க. அதனால தான் இந்த உலகத்தில் பல பேர் படிக்கிறாங்க, அதிகப்படியான விற்பனையானது இந்த புத்தகம். இந்த மாதிரி நிறையா இருக்குது. இன்றைக்கி நான் 2 மட்டும் தான் சொன்னேன். நீங்கள் கூட ஒரு முறை அதை ட்ரை பண்ணி பாருங்கள், சரியா? அதே போல் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு சொல்கிறேன், 1189 அதிகாரம் இருக்குது. தயவு செய்து ஒரு நாளைக்கு 3 அதிகாரமாகிலும் வாசியுங்கள். 3 அதிகாரம் வாசிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் தான் ஆகும். சரிங்களா? அது ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஒரு டீ குடிக்கிற நேரம் தான். சரியா? ஃபோனில் சும்மா அதை தானே ஒரு வாட்ஸ்அப் இப்படியே பார்த்தோம்னா போயிடும் டைம். அவ்வளோ நேரம் நீங்கள் படித்தீங்கன்னா 1 வருஷத்துக்குள்ளே ஒரு தடவை பைபிளை முடிச்சிடலாம். சரிங்களா? இப்படி ஒரு தீர்மானம் எடுங்க. சரி, இதை வாசித்தா மட்டும் போதாது, கிறிஸ்தவர்களுக்கு சொல்கிறேன், இதை தியானமும் பண்ணணும், ஆராய்ச்சியும் பண்ணணும். சரிங்களா? அதனால் தயவு செய்து இந்த வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த வீடியோ புதுசாக பார்த்துட்ருக்கிறவங்க இந்த பைபிளை நீங்கள் வாங்கி படியுங்க. இது நிறையா புக் ஸ்டால்ஸில் கிடைக்கும், எல்லா நூலகத்துலேயும் இது இருக்குது. நீங்கள் எடுத்து கொஞ்சம் படிங்க. உண்மையாகவே நான் சொல்கிறத நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. உங்கள் வாழ்க்கை இன்பமானதாக இருக்கும், சுபிட்சமாக இருக்கும், அப்புறம் நிறையா நன்மைகள் உண்டாயிருக்கும் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். கடவுள் இயேசு உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். மே காட் பிளஸ் யூ.